பலரும் சாப்பிட்டவுடன் சாப்பாடு செரிமானம் ஆகவில்லை என்று கூறுவார்கள். சிலர் வயிற்றில் எப்பொழுதும் இரைச்சல் சத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் காரணமும் அசிடிட்டி, அல்சர் தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதேபோல் இன்றைக்கு உண்ட உணவு சரியில்லை, இன்றைக்கு அசைவ உணவு அதிகம் எடுத்துக்கொண்டே அதுதான் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இவையெல்லாம் காரணமே இல்லை, இதற்கு அடித்தளமே வேறு. இயற்கையாக கிடைப்பவை அனைத்தும் நன்மைகள்தான். ஆனால் நாம் தான் செயற்கையை தேடி ஓடுகிறோம். முற்காலத்தில் எல்லாம் வாழை இலையில் தான் உணவு உண்டார்கள். அது தட்டுகள் கிடைக்காமலோ அல்லது உணவருந்துவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. வாழை இலையில் உணவு அருந்துவதால் அதில் சாப்பாடு வைத்து சாப்பிடும் பொழுது உடலுக்குள் அவ்வளவு நோய்கள் தீருகிறதா? வாழை இலையில் உணவருந்துவதன் மூலம் உடல் நலத்தில் பெரும் முன்னேற்றம் காணலாம். உடலுக்கு தேவையான சக்தியையும் சுறுசுறுப்பையும் பெற முடியுமா? வாழை இலையில் சாப்பிடும் போது உடலில் உள்ள நச்சுகள் வெளியேறி உடல் தூய்மையாகும். பித்தம் குறைந்து உயர் இரத்த அழுத்தம், வயிற்றுப்புண், தலைவலி மற்றும் சரும நோய்களின் தீவிரம் குறையும். இலைக்குள் உள்ள குளிர்ச்சி தன்மை பித்தத்தால் ஏற்படும் நோய்களை தடுக்க உதவும். செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வாழை இலையில் உணவருந்துவது மிகவும் பயனளிக்கக்கூடியது. உணவுக்கு பிறகு அடிக்கடி வயிறு கடமுட ஓசை கேட்பவர்களும், சாப்பிட்டவுடனே வயிறு உப்பிவிடும் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் வாழை இலையில் சாப்பிடுவதன் மூலம் நல்ல செரிமான சக்தியை பெறலாம். சூடான உணவுகளை வாழை இலையில் பரிமாறும் போது அதன் இயற்கை மனம் பசி உணர்வை தூண்டி செரிமான சக்தியை அதிகரிக்க செய்யும். நமது பாரம்பரிய உணவான சோறு, காய்கறி, குழம்பு போன்றவற்றை சாப்பிட வாழை இலையை விட சிறந்ததை தேர்ந்தெடுக்க முடியாது. வாழை இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அமிலங்கள் உடலின் செல்களை பாதுகாத்து நோய்களை தடுக்க உதவும். சுவையின்மை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இலையில் சாப்பிடுவதன் மூலம் அறுசுவைகளை உணர்ந்து உடலுக்கு பலமும் உயிரிழப்புக்கு பாதுகாப்பும் பெறுவர். சமையற் காலத்தில் வாழை இலையில் உணவருந்துவது வயிற்று பகுதிக்கு பயிற்சி அளிக்கிறது. சிறுவயதிலேயே இந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் பசி உணர்வும் செரிமான சக்தியும் வளர்ந்து நோய்களை தடுக்க முடியும். நமது பாரம்பரிய முறையில் வாழை இலையில் வெதுவெதுப்பான சோறு, கமகமக்கும் குழம்பு, கீரை, ரசம், மோர் ஆகியவற்றை சாப்பிடுவது ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். இளநரை வராமல் தடுக்கவும் தலைமுடியை கருப்பாக காக்கவும் வாழை இலை முக்கிய பங்கு வகிக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரம் எளிதாக உணவை நிறைவாக உணராமல் நின்று சாப்பிடும் முறையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாலும் வாழை இலையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் நம் உடலுக்கு இன்றியமையாதது. இந்த பழக்கத்தை மீண்டும் எடுக்க தொடங்கினால் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் மாற்றத்தை காணலாம். இயற்கையின் பரிசு வாழை இலை, நம் முன்னோர்களின் தன்னலம் கற்ற வழிமுறை. இதை பின்பற்றி நோயின்றி வாழ்வோம்.